குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. தமிழ், நீ போமா. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், என்னாச்சுமா? குழந்தைக்கு பசி ஆத்தியாச்சு. ஆனா என்னமோ தெரியல, அம்மா முகத்தை தேடி அழுதுகிட்டு இருக்கா. சரி, நீங்க கொடுத்துட்டு போங்க. குடுமா. சரி சரி சரி, அம்மா வந்துட்டா. அம்மா வந்துட்டா. ஆளக்கூடாது. நீ வெளியில இருமா. பஞ்சாயத்தார் சொன்னாங்கிறதுக்காக பாப்பாவை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா என் மனசெல்லாம் பாப்பா மறுபடியும் எப்ப நம்ம வீட்டுக்கு வருவா, எப்ப நான் மறுபடியும் பாப்பா கூட இருப்பங்கிறது தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. பாப்பாவை பிரிஞ்சதை என்னால தாங்கிக்கவே முடியலப்பா. எனக்கும் புரியுது சேது. என்னமோ தெரியல, நானுமே மோகனா கிட்ட இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கும் மனசு ஒரு மாதிரி பாரமாதாயா இருக்கு. கவலைப்படாதே, கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள ஒரு வாரம் ஓடி போயிடுமியா. நீ எதுக்கு சேது கவலைப்படுற? உனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. நீ நினைச்சா இன்னொரு புள்ள பெத்துக்க முடியாதா என்ன? இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள இன்னொரு பெண் குழந்தைய பெத்துக்க. அந்த குழந்தைகிட்டயும் இதே பாசத்தை காட்டு. அந்த குழந்தை உன் வாழ்க்கை பூரா உன் கூடவே தான் இருக்க போகுது. இன்னைக்கு சனி ஞாயிறு, நாளைக்கு திங்கக்கிழமை போயிடும்ன்ற கதையே இருக்காதுல்ல. உன் குழந்தைய நீயே வச்சுக்கலாம்ல. அதான் சேது நானும் சொல்றேன், இன்னொரு குழந்தைய பெத்துக்கிறதுக்கான வழியை பாரு. ஆமா மதனி, சேது வெறுமன பெண் குழந்தைய பிரிஞ்சுட்டேங்கிறதுக்காக வருத்தப்படல. சேது எங்க அண்ணி மீனாட்சி மதனி தான் தனக்கு பெண் குழந்தையா பிறந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த குழந்தை போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இன்னொரு பிள்ளைய பெத்துக்கிறதுங்கிறது எப்படி எங்க மீனாட்சி மதனி ஆகும்?